இந்தியா விசஸ் நியூசிலாந்து. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நான் நினைச்ச மாதிரியே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஃபைனல் வந்துருச்சு. அதான் விதி. இத நான் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க சீக்கி சீக்கா சேனல் ஃபாலோ பண்ணனா ஸ்ரீகாந்த் அவரும் கரெக்டா சொல்லியிருப்பாரு. இந்தியாவுக்கு விட ஈக்குவலான ஒரு மேட்சப்னா அது கண்டிப்பா நியூசிலாந்து டீமா தான் இருக்கும். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி, ஃபீல்டிங்லயும் சரி. ஸோ நான் நினைச்ச மாதிரியே ஃபைனல் வந்துட்டாங்க. நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து தோக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான் இந்தியாவுக்கு ஈக்குவலான நியூசிலாந்து டீம்னா ரைட் அண்ட் ரைட் அந்த ஒரு பேட்டிங் ஆர்டரும் சரி, பவுலிங் ஆர்டரும் சரி, ஃபீல்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். பேட்டிங் ட்ராக்ல பாகிஸ்தான்ல நியூசிலாந்துக்கு பேட்டிங் கொடுத்தனா கண்டிப்பா நமக்கே தெரியும். நம்ம கெயின் மாமா நல்லாவே ப்ளே பண்ணுவாரு. ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோல அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். பட் ஓவர் லென்த்னால நான் அந்த வீடியோவை அந்த கிளிப்பை மட்டும் நான் தூக்கிட்டேன். நீங்க இப்பவே அந்த வீடியோ போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாதியில முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒய் பிகாஸ் நான் அந்த கிளிப்பு கொஞ்சம் ஓவரா போச்சுனால நான் அதை அப்படியே தூக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதுதான், நியூசிலாந்து வந்து வின் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல்ல எப்படி அவங்க பிளேயிங் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நியூசிலாந்தை பத்தி பேசணும்னா உண்மையாவே அவங்க நல்ல ப்ரிப்பேர்டா வருவாங்க. அது ஏன்னு நான் சொல்றேன்னா, ஆக்சுவலா ஒரு புது கிரவுண்ட்ல வந்து இறங்கும் போது நமக்கு அந்த கிரவுண்டை பத்தி பெருசா தெரியாது. ஸோ ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது தான் அந்த கிரவுண்டு கொஞ்சம் மெல்ல வருதா, இல்ல ஸ்பீடா வருதா, பால் நின்று வருதா, இல்ல கொஞ்சம் சீம்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதான்னு நமக்கே தெரியும். சாரி, அந்த பிளேஸ்க்கே தெரியும். ஐயோ கடவுளே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆல்ரெடி இந்தியா வந்து நியூசிலாந்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. நியூசிலாந்து வந்து கிரவுண்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ண கேமும் அவங்க கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, இந்த கிரவுண்ட் இப்படி தான் இருக்கு, இந்த பிச் இப்படி தான் வரும்னு. பட் அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நியூசிலாந்து இப்போ வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா வருவாங்க. ஆனா பர்சனலா நான் வந்து சொல்றது என்னன்னா, நியூசிலாந்து வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. முக்கியமா லாஸ்ட் மேட்ச்ல வந்து பிலிப்ஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் பிலிப்ஸை யூஸ் பண்ண சொல்றேன்னா, பிலிப்ஸ் வந்து கண்டிப்பா அவர் வந்து நான் பேட்டிங் பத்தி நான் பின்னாடி சொல்றேன். பட் பிலிப்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அவர் ரைட் ஸ்பின்னர் தான், ஆனா அவருக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி உண்டு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அதை யூஸ் பண்ணியிருக்கோம், பட் யூஸ் பண்ணல. பட் இப்போ அவங்க என்ன பிளான்ல வருவாங்கன்னா, கண்டிப்பா வந்து பிலிப்ஸை பவுலிங் பண்ண வைப்பாங்க இந்த மேட்ச். அதே சமயம் வந்து நிறைய ஸ்பின்னர்ஸை வந்து அவங்க போட வைப்பாங்க. ஏன்னா அவரோட ஹென்ரி வந்து மெயின் பவுலர் ஹென்ரி வந்து இப்போ இன்ஜூர் ஆகியிருக்காரு. ஸோ அவர் ப்ளே பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட்ல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பின்னர்ஸை தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வந்தாலுமே அவங்க மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு தான் அவங்க டேக் ஆன் பண்ண பார்ப்பாங்க மேட்சை. இதுதான் நியூசிலாந்தோட ஒரு பிளானா இருக்கும். கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். ரெண்டாவது, இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு ஒரு மேஜர் மைனஸ் இருக்கு. அது என்னன்னா பவுலிங் யூனிட் தான். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து சீமஸ் வந்து பெருசா கிடையாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மொத்தமே 2 பேர் மட்டும்தான் பவுல் பண்றாங்க. ஒன்னு சமி, இன்னொன்னு வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா. பாண்டியாக்கு லாஸ்ட் மேட்ச்லயே ஒரு கால்ல ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் பவுல் பண்றப்போ அவருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா இன்னொரு சீமஸ் இருக்க மாட்டாங்க. அது டீமுக்கு ரொம்ப ரொம்ப மைனஸ் ஆயிடும். அதனால மேபி இந்த மேட்சுக்கு சிங்கையோ இல்ல ஹர்ஷித் ராணாவோ எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா நான் சிங்கை தான் எடுத்துட்டு வர சொல்லுவேன். பட் அதை யாருக்காக எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல அவங்க மாட்டிப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கண்டிப்பா வந்து குல்தீப் யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் கண்டிப்பா சிங்கை நான் கூப்பிட்டு வருவேன். அது ஏன் நான் சொல்றேன்னா, உண்மையிலேயே குல்தீப் யாதவ் ரொம்பவே நல்லா பவுல் பண்ணுவாரு. ப்ராப்ளம் என்னன்னா, குல்தீப் யாதவோட பவுலிங்கை எல்லாருமே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா நீங்க லாஸ்ட் சாம்பியன் லீக் இந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாருமே வந்து குல்தீப் யாதவ் ஓவரை வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா பிளே பண்ணாங்க. எந்த பாலுமே பெருசா பீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அவர் நல்லா தான் பவுல் பண்ணாரு, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப பீட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அப்படி போட்டாலும் ஃபேஸ் பண்ணிடுறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றது வந்து, நான் ஒருவேளை சிங்கையோ இல்ல ஹர்ஷித் ராணாவோ கொண்டு வரணும்னா கண்டிப்பா நான் வந்து குல்தீப் யாதவ் தான் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வேற யாரையுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு
ஸ்டேஜில் அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ராடனரியா வருணும், அவர் நல்லா பவுலிங் போடுறாரு. அக்ஷர் பட்டேல் சொல்லவே வேணாம், ஜடேஜா சொல்லவே வேணாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள வெளியே வச்சுட்டு நான் வந்து கண்டிப்பா வந்து ஹர்ஷிப் சிங்கையோ இல்ல ராணாவையோ கொண்டு வர மாட்டேன். என்ன கேட்டா நான் கண்டிப்பா சிங்கை தான் கொண்டு வருவேன். ஸோ குல்தீப் யாதவ் தான் என்னோட ஆப்ஷனா இருப்பாரு வெளியே வைக்கிறதா இருந்தா. ஏன்னா பாண்டியாவுக்கு காலில் ஒரு இன்ஜுரி வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஜுரினால கண்டிப்பா அவருக்கு பவுல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்காகவே வந்து நான் எப்படி ஒரு இன்னொரு சீமரை நான் கொண்டு வருவேன். அது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னா என்னோட ஐடியா. பட் இந்தியன் டீம் அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. மேபி ஏன்னா இது ஒரு முக்கியமான பிளான். ஒருவேளை பாண்டியா பவுலிங் பண்றப்போ வந்து அவருக்கு இன்ஜுரி ஆனா 2 மைனஸ் இருக்கு. ஒன்னு வந்து அவரால் வந்து பேட்டிங்கும் பண்றது கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பவுல் பண்றதும் கஷ்டமா போயிடும். ஆல்ரெடி கேன் வில்லியம்ஸும் ரச்சின் ரவீந்திரா இவங்க எல்லாமே ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் எதிராக ரொம்பவே நல்லா விளையாடுவாங்க. பவுலிங்கே இல்லாட்டனா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதான் பெரிய பிரச்சனையே. இதுதான் வந்து இந்தியாவுக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது. ஏன்னா சேம் நியூசிலாந்துக்கு வந்து ஹென்ரி இல்லைன்னா இந்தியாவுக்கு வந்து பாண்டியாவோட ஒரு பவுலிங் கெப்பாசிட்டி, அதாவது அவரோட வந்து கால்ல வந்து இன்ஜுரி ஆனனால அவருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கனால இந்தியாவும் ஓரளவு கொஞ்சம் மாட்டிக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபைனல்ல யாருக்கு அட்வான்டேஜ், எந்தெந்த டீம் கொஞ்சம் ஹை லோல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம பேட்டிங் ஆர்டரை பத்தி பேசணும்னா கண்டிப்பா வந்து சொல்லவே வேணாம். ஏன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து சரியா பிளே பண்ணல. ஆனா கண்டிப்பா அவர் வந்து அடிப்பார்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முக்கியமான மேட்ச்ல எல்லாம் அவர் ரொம்பவே நல்லா பண்ணுவாரு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. எனக்கு என்னமோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. அது ஏன்னா சம்திங், ஏன்னா ரோஹித் சர்மா சடனா இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அவர் அதை பண்ணுவார்னு எனக்கு தோணுது. நான் கில்ல கொஞ்சம் நம்பி நம்பி தோத்துட்டு இருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். பட் லாஸ்ட் அவர் அவுட் ஆன விதம் வந்து எனக்கு பெருசா வந்து என்ன சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இன்சைடு விக்கெட் எல்லாம் நான் கண்டுக்கிடவே மாட்டேன். அதை பத்தி எனக்கு வந்து அது ஒரு லக்கி விக்கெட் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பவுலருக்கான விக்கெட்டாக நான் கொடுக்கவே மாட்டேன் எப்பவுமே. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா கண்டிப்பா வந்து இந்தியா தான் மேல இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு ஜடேஜா வரைக்கும் நல்லா பிளே பண்ணுவாரு. அவரோட பேட்டிங் ஆர்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நான் சொல்றேன். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு அண்டர்ரேட் ஹீரோவை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே நல்லாவே பிளே பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 4வது பொசிஷன்ல வந்து சூப்பர்வா அவரோட வேலை என்னையோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து 4 ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வர நம்ம அக்ஷரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர பாண்டியா எல்லாருமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வந்து நான் வந்து இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நியூசிலாந்தோட பேட்டிங் ஸ்ட்ராங்கே வந்து டோட்டல் பேட்டிங் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டெத்துல வந்து அடிக்கிறதுக்கு பெருசா யாருமே இல்லை. அது ஏன் நான் சொல்றேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற டீம் கூட டெத்துல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நியூசிலாந்து பேட்டர்ஸ். யாரா இருக்கட்டும், பிலிப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க இருக்கட்டும், சரி. ஆனா இந்தியா கூட வந்து டெத்துல அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து பிலிப்ஸ் வந்து இது வரைக்கும் இந்தியா கூட அடிச்சதே கிடையாது. இன்னும் அடிப்பார்னு எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து நல்ல பிளேயர் தான். பட் இது வரைக்கும் அவர் இந்தியா கூட பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன் டெத்துல வந்து அவர் வந்து நல்லா இந்தியா கூட பினிஷ் பண்ணி கொடுப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. அவங்களுக்கு ஒரு டீம் நல்ல டீமா தான் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் வந்து ரச்சின் ரவீந்திராவும் 2 and 3ல வில்லியம்ஸும் நம்ம மிச்சலும் வரனால அங்க டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இவங்க தான் இந்த டீமோட மொத்தமான ஒரு என்ன சொல்றது ஒரு டீமோட முக்கியமான பேட்டிங் ஆர்டர், ஒரு பேட்டிங் பிளேயர் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களை சுத்தி தான் அந்த நியூசிலாந்து அந்த டீமே வந்து ஒருத்தங்க இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாலே நியூசிலாந்து ஒரு நல்ல சேசிங்கான ஒரு ரன் அவங்க செட் பண்ணுவாங்க. இது இந்த மேட்ச் மட்டும் இல்ல, நியூசிலாந்து வின் பண்ற எல்லா மேட்சுமே இவங்க 3 பேரு அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த 3 பேரும் அதுல ஏதாச்சும் ஒரு பிக் ஸ்கோர் அடிச்சனா கண்டிப்பா வந்து அவங்க வின் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் இவங்க 3 பேரையும் இந்தியா தூக்கலன்னா கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாவே ஆயிடுன்னு சொல்லுவேன். முக்கியமா வில்லியம்ஸ் சொல்றேன்னா வில்லியம்ஸ், ஸ்டீவன் ஸ்மித் இவங்க எல்லாம் வந்து ஃபார்ம் அவுட்டா இருந்தானா இந்தியா கூட பிளே பண்ணும்போது அவங்க அந்த ஃபார்முக்கு எப்படியாச்சும் திருப்பி வந்துடுறாங்க. அது இப்ப மட்டும் இல்ல, முன்னாடியே இருந்து காலகாலமாவே இதான் நடக்குது. அடுத்ததா பவுலிங் வந்துடலாம். பவுலிங் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன் நான்.
என்ன சொல்றது, நமக்கு வந்து இப்போ பாண்டியா பவுலிங் போடலன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். பட் அதர்வைஸ் வந்து ஷமியும் நல்லா பவுல் பண்றாரு. அப்புறம் வந்து சிங் ஒருவேளை வந்தா உண்மையாவே என்ன கேட்டா இந்த மேட்ச்ல வந்து சிங்கும் சமியும் பவுலிங் பண்ணறான். கண்டிப்பா நான் நம்ம இந்தியா டீமை தான் சொல்லுவேன். நல்ல ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக்னு. ஏன்னா ரொம்பவே நல்லா 2 பேருமே ரொம்பவே நல்லா பவுல் பண்ணுவாங்க. அலாங் வித் வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா, அக்ஷர் இவங்க கூட எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன்னா ரொம்பவே நல்லா பவுல் பண்ணுவாங்க. ஈஸி பவுலிங் ஆர்டர் வந்து நமக்கு தான் நல்லா ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து என்ட்ரி இன்ஜுரினால கண்டிப்பா அவர் பவுல் பண்ணுவார் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அதை தவிர ஓவர் டைம் இருக்காரு. அவர் நல்லாவே பவுல் பண்ணுவார். லாஸ்ட் டைம் வந்து அவருக்கு பவர் பிளேல கொடுக்கலனாலும் அவர் பவர் பிளே முடிஞ்சு போட்ட ஓவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா பவுல் பண்ணக்கூடிய பர்சன் தான். பட் ஏன் பவர் பிளேல கொடுக்கலன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. சாட்னர் ஒரு நல்ல ஸ்பின்னர். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த பாலை ஃபிளைட் பண்ணணும், எந்த பாலை வந்து கொஞ்சம் குயிக்கா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் அவர் பவுலிங்கே பண்ணுவாரு. ஸோ அந்த டீம்ல சாண்டாரை மட்டும் தனியா நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பவுலர் அவரு. ரெண்டாவது என்னன்னா பிரேசுல் வந்து ரொம்ப நல்ல பவுலர். பட் அவரை வந்து பெருசா எக்ஸ்போஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்னதா ஒரு இது இருக்கு. நியூசிலாந்து எவ்வளவு தூரம் பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அவங்க 250 ரன் ஸ்கோர் அடிச்சனா அது 250 ரன் கிடையாது, 300 ரன். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபீல்டிங் கெப்பாசிட்டி அவ்வளவு இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து பிலிப்ஸை பத்தி பேசியிருப்பேன். ஆனா பிலிப்ஸ் நான் பேசின அப்புறம் வந்து விராட் கோலியோட கேட்ச் பிடிச்ச அப்புறம் தான் எல்லாருமே அதை பத்தி பெருசா பேசுறாங்க. பட் நான் எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கூட ரிஸ்வானோட கேட்ச வேற லெவல்ல பிடிச்சிருப்பாரு. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்ன கேட்டா பெஸ்ட் கேட்ச்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பின்னாடி போற பாலை வந்து ஒன் ஹேண்டடா ஜம்ப் பண்ணி பிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். நமக்கு ஃபீல்டிங் வந்து ஜடேஜா இருக்காரு, அக்ஷர் இருக்காரு. ஓகே, 2 பேருமே நல்ல ஃபீல்டர்ஸ். அதை தவிர ஸ்ரேயஸ் ஐயர் வேற லெவல் ஃபீல்டிங் பண்ணுவாரு. நல்ல த்ரோ வச்சிருக்காரு அவரு. இதுல எனக்கு தெரிஞ்சு நான் இதுல வந்து நியூசிலாந்து பெட்டர்ன்னு சொல்லுவேன். அது ஏன்னா ஒரு ரீசன்னா பிலிப்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் அவர் பேட்டிங் பண்ணலனாலும், சரியா பேட்டிங் பண்ண முடியலனாலும் ஒரு 20 ரன்னாச்சு அவர் சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. மேக்சிமம் சேவ் கூட பண்ணுவாரு. ஆனா அந்த ஒரு சேவிங் தான், அந்த ஒரு ரன் சேவிங் தான் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஈகோ மாதிரி அது எடுத்துக்கும். ஏன்னா ரன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆவாங்க. அதே தான் வந்து ரிஸ்வான் பண்ணாரு. கோலி அப்படி பண்ணல. ஏன்னா கோலி அப்படி 2 வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ பட் அவர் வந்து ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. பட் அந்த எக்ஸ்ட்ராடனரி கேட்ச்னால அவர் மாட்டிக்கிட்டாருன்னா நான் சொல்லுவேன். இதுல இந்தியாவுக்கு இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்தியா வந்து துபாய் கிரவுண்ட்லேயே விளையாடுறாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ இதுல வந்து நியூசிலாந்து வந்து இன்னும் மறுபடியும் வந்து துபாய்க்கு வந்து அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மேட்ச்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷா வந்து பழைய மேட்ச்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு வந்து மேட்ச் ஆடணும். ஸோ அதை அவங்க பண்றாங்களான்னு தெரியல, பார்க்கலாம் எப்படின்னு. டேவிட் மில்லர் வந்து அவரோட ஒரு ஒப்பீனியனை வச்சிருக்காரு. நான் வந்து நியூசிலாந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, பட் இந்த மாதிரி டாக் வர்றது வந்து நான் வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்லலாம் நான் நியூசிலாந்துக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் மை ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா நான் சப்போர்ட் பண்ணேன்னா ஏன் அந்த வார்த்தை உடனே எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இந்தியாவை தான் பிளே பண்றாங்க. இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்தியா அவுட் ஆஃப் த நேஷனல் விளையாடுறாங்க, பாகிஸ்தான்ல விளையாடாம வேற பிளேஸ்ல விளையாடுறாங்க. ஸோ அப்படின்னா நீங்க சொல்லியிருக்கணும், அட்லீஸ்ட் வேற நேஷனல் வேற கிரிக்கெட் டீம் ஆச்சு சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி இந்தியாவுக்கு மட்டும் தனியா கொடுக்காதீங்க, கொடுத்தா வேற வேற கிரவுண்டு கொடுங்க, துபாயில மட்டும் நடத்தணும்னு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஏதாச்சும் பேசியிருக்கணும். அப்பவே மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்துட்டு பேசினா வந்து அது தப்புன்னு தான் சொல்லுவேன். தப்பு உடைக்கும் நோ யூஸ். இது ஒரு அன்வான்ட் பேட்ச் மாதிரி இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஏதோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ற மாதிரி பாகிஸ்தான்ல போய் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப நீங்க எங்க வேணா மேட்ச் வச்சிருக்கலாம். அது ஏன் வந்து ஒரே கிரவுண்ட்ல மட்டும் வச்சது வந்து இந்தியாவோட தப்பா இல்ல வந்து யாரோட தப்பு சொல்றது? அதுக்கு நீங்க திருப்பி 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 இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா அவங்களும் ஏதாச்சும் முடிவு எடுத்திருப்பாங்க. யாராச்சும் வாய்ஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் வாய்ஸ் பண்ணல? வாய்ஸ் பண்ணாம இருந்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஹானஸ்டா இருக்கணும்னு விரும்புறேன், நான் நியூசிலாந்து சப்போர்ட் பண்றேன்னா